ஸோ வெல்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தானே பார்க்குறீங்க. நம்ம மான்ஸ்டர் பாண்டில் உள்ள தண்ணி ரொம்பவே அழுக்காயிருச்சு, அது இல்லாமல் ரொம்ப நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி இன்னைக்கு நம்ம ஃபில்டரும் ரொம்ப ஸ்பாஞ்ச் எல்லாமே நாசாகி போயிருக்கு. அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே புதுசாக வச்சுட்டு செராமிக் பால்ஸ் எல்லாமே புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட இன்னைக்கு சூர்யா தம்பி உண்டு, ஸோ கணேஷ், அதுக்கப்புறம் முத்து தம்பி, மோனிஷ் பாய். ஸோ இவங்க கூட சேர்ந்து தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பாண்டில் உள்ள தண்ணியெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சாச்சு. மோட்ரு இருக்க அழகை பார்த்தீங்களா கைஸ், பச்சை பச்சைன்னு ஆல்ரெடி பாசி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அலிகேட்டர் எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. ஸோ தண்ணி வத்த நம்ம ஒவ்வொருத்தனையாக பார்க்கலாம். கைஸ், நம்ம பாண்டில் தண்ணி கம்மியாகிட்டு இருக்கப்போ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபில்டரை மொத்தமாக ரெடி பண்ணிடலாம். மோனிஷ் தம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. மகேந்திர பாகுபலி ஆகிய நான் மணி பிளான்ட் வளர்ந்துட்டேன். இது கல்லுக்கெல்லாம் உரிட்டு மணி பிளான்ட் நம்ம வைக்கும்போது எப்படி வச்சோம், வேற வச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் லைட்டாக பாசி பிடிச்சி போய் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஸ்பாஞ்ச் இது தான். ஸோ அதுக்கு அழகு பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் ஸ்பாஞ்சில் வேறு வந்துருக்கு பார்த்தியா? இந்த ஸ்பாஞ்சும் அந்த மண்டையும் பாருங்க, ரெண்டும் ஒரே போல இருக்கு. இந்த மண்டை சோம்பல் இப்படி கரெக்டாக இருக்கு. மோனிஷ் தம்பி வந்து ஸ்பாஞ்செலாம் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி வச்ச ஸ்பாஞ்சு மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக நாசாயிருச்சு. தெரியுதா? மொத்தமாக நாசாயிட்டு. அந்த பக்கெட்டில் எவ்வளோ அழுக்க பார்த்தீங்களா? ஆமாம், பிளட் வார்ம் இருக்கு. சாப்பிடு வீடியோ சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே சீட்டில் வந்து பொடிக்கல் இருக்குல்ல, ஸ்பாஞ்சு எவ்வளோ அழுக்கு பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு புரியா? அந்த பக்கெட் எடு. இது பக்கெட்டானே கப்பு பார்த்தீங்களா கைஸ், நம்ம சூர்யா தம்பி வீட்டில் இதில் தான் தண்ணி குடிப்பாங்க. இதுதான் கப்பான். இது மக்கு கைஸ், மக்கு. இவன் பக்கெட் எடுன்னு சொல்லி மக்கை காணிச்சேன். நான் மக்கு இந்த நாளைக்கு நீ தண்ணி குடிப்பாங்க. நீ பக்கெட்டுன்னு அந்த பெரிய பக்கெட் எடு. ஆமாம், நீ வாரி கீழே போடு. ஒரு உலக்கு 10 ரூபா. பக்கெட்டை நீட்டாக கழுவி வச்சு. அப்போ இதுக்கு பேர் பாசி. அந்த செராமிக் பால்ஸையும் பிச்சு போடு மோனிஷ். கிட்ட வந்து இல்ல பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில யாரும் பார்க்கல. கைஸ், இப்போ பழசு கூட நம்ம புதுசே ஆட் பண்ண போறோம். புது செராமிக் ரிங்ஸ் லைட்டாக கழுவிக்கலாம். பாருங்க கைஸ், நம்ம அலிகேட்டர்லாம் தண்ணி இல்லாமல் நீந்திட்டு இருக்கு. கைஸ், நம்ம பண்ணிடுறேன். எங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க கைஸோட. எங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்தேன்? எங்கள் அண்ணா இங்கேயும் வரும். அப்படி திருப்பு, எங்கே திருப்பு கைஸ். இங்கே புதுசாக நிறைய ஓட்டு இருக்கு, அதை அடிச்சிடலான்னு பார்க்கோம். அதான் அடித்தோம்னா நாளைக்கு நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம செங்கல் தான், பக்கத்து வீட்டிலேருந்து அட்டையை போட்டு செங்கலை தான் யூஸ் பண்ணுவோம். செங்கலை போட்டுக்கலாம், ஓட்டையும் போட்டுக்கலாம். வைக்கணும், பைப்பை மறந்துட்டாங்க. அவ்வளோதான். நம்ம அலிகேட்டர் வேற ஏரில் விட்டுட்டு இருக்கு. கைஸ், ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச். இது செகண்ட் லேயர் ஸ்பாஞ்ச். இந்த வாட்டி நல்லா திக்காவே வாங்கியிருக்கோம் ஸ்பாஞ்சு.
கைஸ் நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேப்புமே இல்லாமல் நம்ம ஸ்பாஞ்சை ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்த லேயர் ஆஃப் கூழாங்கல். Guys, this is second layer of sponge. சின்ன கல்லு கூடயே செராமிக் பால்ஸ் இறக்க போகிறோம். கைஸ் இது நம்மளோட ஃபைனல் லேயர். ஃபைனலாக மொத்தமாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை செட் பண்ணிட்டு நம்ம இன்னி டேங்கில் தண்ணியை ஃபில் பண்ண முடியும். ஃபைனலாக செட் பண்ணுறோம் கைஸ். ஃபைனலாக மோட்டரை செட் பண்ணியாச்சு. இனி செட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு மோட்டரை ஆன் பண்ணி விட வேண்டியதுதான். ஸோ ஃபில்டரை இப்போ செட் பண்ணிட்டாங்க கைஸ். அடுத்தது நம்ம இந்த குளத்து மீன்களை உள்ள விட்ருக்கோம், அதை திரும்பியும் பிடிச்சி குளத்துக்குள்ளேயே கொண்டு விட போகிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. டேங்கு மொத்தமாகவே ரொம்ப அடைஞ்சு போய் நிறைய மீன்களாக இருக்குது கைஸ். அதனால் அவங்க எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ண போகிறோம். உள்ளே இறங்கி அந்த குளத்து மீன்கள் எல்லாத்தையும் பிடிக்க போகிறோம். பக்கெட்டுக்குள்ள போடு. போறீங்க, ஓடி போ, தள்ளி போ, இங்கே வரக்கூடாது. அங்கே விரால் மீன் தண்ணியில் விட்டு அவன் உயிர் பயத்தில் வந்து உட்காந்துருக்கான். இன்னும் வாரம் அடுத்தது வா, அங்கே போ பேரு. அங்கே போமா பேரு. பைப்பை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுங்க, உள்ளே வச்சிரும். ஏம்மா பாம்பு இந்த காலுக்கு இல்லை, இது வேற என்ன இருக்கு நான் ஓடுது. உள்ள போயிருந்துக்கோங்க கைஸ். இந்த பக்கெட்டில் உள்ள மீன்களை மறுபடியும் கொண்டு போய் குளத்துக்குள்ளே விட போகிறோம். புடிமுத்து ஒரு சைடு. மகேந்திர பாகுபலி ஆகிய முத்து படித்துறீங்க. வீடியோ பார்த்தோன்னே சுறுசுறுப்பாக வேலைச்சியான். இந்த பெரிய குளத்தில் நம்ம மறுபடியும் அந்த மீனை விட போகிறோம். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு குதிச்சிட்டான். அவ்வளோதானே. கைஸ் ஃபைனலாக எல்லா மீனையும் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இனி உள்ள தண்ணி பிடிக்க வேண்டியதான். இவ்வளோ பெரிய குளத்தில் கொண்டு விட்டுருக்கோம். இங்கே இருந்தாலும் பிடிச்சோம் அப்படி தானே. இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஃபைனலாக சக்ஸஸ் ஆகிட்டு. இது ரெஸ்கியூ இல்லை, ரிலீஸ். கைஸ் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட டேங்க் ஃபுல்லாகவே எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். தண்ணி ஒரு சைடு ஃபுல்லாகிட்டு இருக்கு. மோட்டரை போட்டு பார்ப்போம் இந்த ஃபில்டர் செட்டப் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு.
கைஸ் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி எப்படி ஃப்ளோ இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. இந்த ஃபில்டர் செட்டப்பும் நம்மளுக்கு ஓகே தான் கைஸ். ஸோ பார்ப்போம் இது எவ்வளோ நாள் போகுது. நீ இந்த தண்ணி ஃபில் பண்ணணும், அதுதான் ரொம்ப நேரம் ஆகும். கைஸ் இனி நம்ம டேங்கில் உள்ள தண்ணி நிறைய கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆகும். ஸோ நம்ம ஃபில்டர் சிஸ்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ளோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபில்டர் சிஸ்டம் ரெடி. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு 1 ஹவர் மேலே ஆகும். நம்ம இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு தண்ணியோட கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மாறி இருக்குது. எப்படி இருந்த தண்ணி எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம பாண்டில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். ஸோ தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா க்ளவுடியாகவே இருக்குது. ஸோ இது இனி எப்படி சேஞ்ச் ஆக போகுது, நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர்னால எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக போகுதுன்னு நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோட கூட கிளிப் ஆட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர்லாம் உள்ளே இருக்கான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது கிளியர் ஆன அப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ்லேயும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிங்க டோலோ? இதை பற்றி ஒன்றும் நினைக்கல கைஸ். நம்ம நேற்றுக்கு ரெடி பண்ணியிருந்த ஃபில்டரில் இன்றைக்கி தண்ணி கண்டிஷன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களா. ஸோ ரொம்பவே க்ளவுடியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம அலிகேட்டர் முதல் உள்ளே இருக்கிறது கிளியராக தெரியுது. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.